தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். விடிந்ததும் விடியாததுமா ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி செய்தியை கேட்டீங்களா? இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போறாங்க. இந்தியா அமெரிக்கா ட்ரேட் இருக்கு பாருங்க, அதை பேஸ் பண்ணது நிகழ்ச்சிக்குள்ள போலாம். செய்தி ஊடகங்களை பார்த்துருப்பீங்களா? அவ்வளோதான், அமெரிக்காக்கு இந்தியா கடையில் ஒரு கையெழுத்து ஆயிடுச்சு அந்த மிகப்பெரிய ட்ரேட் டீலு. இதுக்கப்புறம் அது இது ஜீரோ டேரிஃப் எல்லாத்துக்கும் அது இதுன்றாங்களே, அதில் உண்மைத்தன்மை கிடையாது மக்களே. ஆக்சுவலாக இது நீங்கள் கண்டிப்பாக ஒப்புமைப்படுத்தி பார்க்கணும், இன்டெப்த்தாக பார்க்கணும். அப்போ மட்டும்தான் நமக்கு இது செக்கா இல்லை நாம் அமெரிக்காவுக்கு வச்சிருக்க செக்மேட்டான்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். ரைட்டு, இது ஆக்சுவலாக எஃப்டிஏ கிடையாது, நம்ம யூரோப் கிட்ட போட்டால் மாரிலாம். இது ஒரு பிடிஏ, அதாவது பைலாட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்லுவோம். 2 நாடுகளுக்கு இடையில ஒரு அக்ரிமெண்ட்னு போட்டாலே அதை ஜென்ரலாக பிடிஏ தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணும். வித்தியாசம் புரியுதுல்ல? இது கூட இன்டீரியம் பிடிஏ தாங்க, இடைக்காலம் சார்ந்து மட்டும்தான். இது சார்ந்த ஃப்ரேம் ஒர்க்கை தான் இப்போ 2 நாடுகளோட தலைவர்களை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் பேசிக் புரிஞ்சிச்சா? ரைட்டு. அமெரிக்கா கிட்டத்தட்ட 25% அடிஷ்னல் டேரிஃப் போட்டாங்க பார்த்தீங்கன்னா நம்ம மேலே, ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறோம்னு சொல்லிட்டு. அந்த டேரிஃபை ரிவோக் பண்ணிட்டாங்க. இட் மீன்ஸ் அந்த டேரிஃப் இனிமேல் நம்மளுக்கு கிடையாது. இது மொதல் விஷயம். சரி ப்ரோ, ட்ரம்ப் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கனாக்கா, மனுஷன் சொல்லலை, வார்ன் பண்ணியிருக்காரு. என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஏங்க, இப்போ நீங்கள் ரஷ்யா கிட்ட என்ன வாங்க மாட்டேன்னு சொன்னதுனால நான் அந்த டேரிஃப் எடுத்து விட்டேன். திரும்ப நீங்கள் ரஷ்யா கிட்ட என்ன வாங்கினீங்கனாக்கா நான் திரும்ப டேரிஃபை போடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எது எப்படியோ இந்த அடிஷ்னல் 25% டேரிஃப்ன்ற விஷயம் இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சா? இது சார்ந்து பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? இட்ஸ் அ கிரேட் நியூஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த ஒரு நல்ல செய்தின்னு மோடி அவர்கள் வரையறுத்திருக்காங்க. இந்த அமெரிக்கா இந்தியா சார்ந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே வெளியிட்டிருக்காங்க. அதில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் இருக்குங்க, ஹைலைட்ஸு. அதை பற்றி இப்போ ஒன்று சொல்கிறேன். இதுக்கப்புறம் இந்தியா அமெரிக்கா சார்ந்த ட்ரேடு இப்படி தான் நடக்க போகுது. இதில் மொதல் விஷயம், இதுக்கு முன்னாடி 50% டேரிஃப் நம்ம சுமந்துக்கிட்டு இருந்தோம்ல, அது இனிமே 18% மட்டும்தான். இது நம்ம முன்னாடி கணிச்சிருந்த விஷயம், அது இப்போ பழிச்சிருக்கு. எந்தெந்த இந்தியன் குட்ஸ் சார்ந்தலாம் இந்த 18% டேரிஃப்ன்றது இதுக்கப்புறம் இருக்கும் தெரியுமா? இந்த டெக்ஸ்டைல் அண்ட் அப்பரல் 1, 2வது லெதர் அண்ட் ஃபுட்வேர், 3வது பிளாஸ்டிக் அண்ட் ரப்பர், 4வது ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் இருக்குல்ல இது, 5வது ஹோம் டெக்கரேஷன் சார்ந்த பொருட்கள், 6வது ஆர்டிசனல் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க இது, அண்ட் இது கூடவே சில மிஷினரிஸ். இது எல்லாமே 18% அப்படின்ற ஸ்லாபு கீழே இனிமேல் ஃபாலோ ஆகிடும். ஓகே ரைட்டு. இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் இருக்குல்ல, அதாவது நீ எனக்கு 50% போடுறியா, நானும் உனக்கு 50% போடுறேன். நீ எனக்கு 100% போடுறியா, நானும் உனக்கு 100% போடுறேன். அதான் பதிலுக்கு பதில் மாதிரி, இதுதான் ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னு சொல்லுவோம். இது ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்குங்க. அது நல்ல விஷயம் தான் நம்மளுக்கு. இதில் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் கிட்டத்தட்ட 0% டேரிஃபுக்கு, அதாவது டேரிஃபே இல்லை. இந்த ஸ்லாபுக்கு எதெல்லாம் ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரிக் மெடிசன்ஸ் 1, இந்தியாவோட பெரிய அடையாளமே ஜென்ரிக் மெடிசன் தானே, அது 1. 2வது ஜெம்ஸ் அண்ட் டைமண்ட்ஸு, 3வதா இந்த விமானம், அப்புறம் விமானம் சார்ந்த சில பொருட்கள் இருக்குல்ல, இது எல்லாமே 0 டேரிஃப் அந்த ஸ்லாபு கீழே ஃபாலோ ஆகுது. இந்தியாவோட லாங் ஸ்ட்ரகிள் ஒன்று இருந்துச்சு, இது எத்தனை பேர் தெரியும் தெரியல. அதாவது அமெரிக்காவில் இருக்கிற மெடிக்கல் டிவைசஸ் ரொம்ப 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 அதிநவீனமானது. அங்கே அதை வச்சு அவங்க மருத்துவ புரட்சி எந்த அளவு பண்ணுறாங்களோ, பட் நாம் இங்கே அது இல்லாமல் பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த அமெரிக்க மெடிக்கல் டிவைசஸ் எப்படியாவது இந்தியன் மார்க்கெட்டுகளை கொண்டு வரணும் நம்ம பல வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த பிடிஏ ஃப்ரேம் ஒர்க் மூலமாக அதை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் அமெரிக்க மருத்துவ உபகரணங்கள் இந்தியாவில் நம்ம அதிகமாக பார்க்க முடியும். நம்ம மார்க்கெட்டுக்கு வருதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நாளைக்கு இந்தியாவில் ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்கன்னாக்கா அங்கே அமெரிக்க மருத்துவ உபகரணங்களை உங்களால் பார்க்க முடியும், அதிநவீனமானது. ஓகே, இந்தியா இந்த முக்கியமான விஷயத்தை ஸ்கிராப் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப குரூஷியல் இந்த டீலை பொறுத்த வரைக்கும். என்னன்னா, ரெஸ்ட்ரிக்டிவ் இம்போர்ட் லைசன்சிங் ரூல்ஸு, அதாவது நாம் எந்தெந்த பொருட்கள்லாம் இறக்குமதி பண்ணுறோம் இது சார்ந்து உரிமம் வழங்குறது இருக்குல்ல, இதில் 1008 கண்ட்ரோல் நம்ம பண்ணியிருந்தோம் இது வரைக்கும் அமெரிக்கா கூட. ஆனால் இனிமே அது கிடையாது. இது குறிப்பாக USICTன்னு சொல்லுவாங்க, அதாவது அமெரிக்காவோட இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணது. இதன் மூலமாக இந்த கூட்ஸ் எல்லாம் அமெரிக்கா கூட்ஸாக இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரதில் இருந்த ஒரு பெரிய தலைவலிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வரி இல்லாத தலைவலிகள்லாம், அது எல்லாமே சார்ட் அவுட் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லை, இவ்வளோ பொருட்கள் தான்ப்பா வரணும் அப்படின்னு லிமிடேஷன் ஒன்று இருந்துச்சுல, அந்த கேப் குவான்டிட்டிஸ்னு சொல்லுவாங்க, அதையும் ஃபுல்லாக நம்ம எடுத்து விட்டாச்சு. ஸோ இது அமெரிக்காவுக்கு நாம் பண்ணியிருக்க பெரிய விஷயம். நமக்கு அமெரிக்க பொருட்கள் நிறைய வர்றதை சார்ந்து உறுதிப்படுத்துகிற விஷயம்.
ஆனால் அது கூடவே இன்னொரு கவனமாக நம்ம பெறணும். இங்கே இருக்க பொருட்கள் நிலைமை இதுவும் கொஞ்சம் அடிபடுற மாதிரி இருக்குல்ல. சரி, ஓகே, ரைட், விடுங்க. இந்தியாவுக்கு சும்மாலாம் ஒன்று அமெரிக்கா எல்லாத்தையும் வாரி கொடுக்கல. ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க முன் வச்சிருக்காங்க கண்டிஷனாக. அதாவது 45 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை நாம் அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கியே தீரணும். புரியுதா மக்களே? ட்ரேட் டெபிசிட்டை நாங்கள் ஈக்குவல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்போ ஏற்பட்ட செக்கை இந்தியாவுக்கு அமெரிக்கா வச்சிருக்கு. நாம் இதுக்கு ஒத்துக்கிட்டதுனால தான் இப்போ இவ்வளோ விஷயம் நல்லதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா நமக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது ப்ரோ ஒரு வருஷத்தில் இதெல்லாம் பாசிபிளே இல்லையே. ஒரு 10 லட்சம் கோடி 15 லட்சம் கோடி வேர்த்துனாக்கா பாசிபிள். இது என்ன 45 லட்சம் கோடின்றீங்க? இதெல்லாம் வாய்ப்பே இல்லையான்னு நீங்கள் சொன்ன மாதிரி தான் நானும் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ தான் ஒரு கிளாரிட்டியே கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா? இல்லைப்பா, ஒரு வருஷத்துக்கு இல்லைப்பா, 5 வருஷமாமா. ஸோ 5 வருஷத்துக்குள்ளே 45 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நம்ம பொருட்களை அங்கேருந்து வாங்கி ஆகணுன்றாங்க. இதில் முக்கியமான செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எனர்ஜி. அதான் அமெரிக்கா வெனிசுலா கிட்டேருந்து எண்ணெயை வாங்கிக்கிங்க, எங்ககிட்ட எண்ணெயை வாங்கிக்கின்னு சொல்லிச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் இங்கே வந்துடும். இது கூடவே இந்த கோல் இருக்குல்ல, நிலக்கரி, அதுவும் சேர்ந்து வந்துடும். அப்புறம் இந்த ஏர்கிராஃப்ட் அண்ட் ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸு, இது கூடவே இந்த ப்ரீஷியஸ் மெட்டல்ஸு அண்ட் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸு, இது எல்லாமே இங்கே ஃபாலோ ஆகிடும். ஸோ இது எல்லாத்தையும் தான் நாம் அமெரிக்கா கிட்டேருந்து இதுக்கப்புறம் அதிகப்படியாக வாங்க போகிறோம் அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே. அண்ட் இந்த 2 தரப்புக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குங்க இந்த பிடிஏ ஃப்ரேம் ஒர்க் மூலமாக. அதாவது டெக் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, இது சார்ந்த ட்ரேடு இதுக்கப்புறம் இந்தியாவை பேஸ் பண்ணி அதிகரிக்கும். இதில் குறிப்பாக இந்த ஜிபியூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த எடிட் பண்ணுறவங்க நல்லா தெரியும், கேமிங் லேப்டாப் வச்சுருந்தா நல்லா தெரியும். இந்த நம்ம கிராஃபிக்கான சொல்லுவோம் பாருங்க, அவ்வளோதான் சிம்பிளான விஷயம். ஏஐ உலகத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்விடியா ஷேர் வேல்யூனால மேலே போனது காரணமும் இந்த ஜிபியூஸ் அதிகமாக அவங்க விற்று தலைவை தான் அந்த கம்பெனி வேல்யூ மேலே போச்சு. கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்ஸ் இதை இனிமே அமெரிக்கா இந்திய மார்க்கெட்டில் அதிகமாக கொண்டு வர போகிறாங்க. ரொம்ப ரொம்ப குரூஷியலான விஷயம் இந்த காலகட்டத்துக்கு. இது இந்த டேட்டா சென்டர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பெருசாக பயன்படுங்க. அதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இந்த ஜாயிண்ட் டெக் கோஆபரேஷன்ஸ் இருக்குல்ல 2 நாடுகளுக்கு இடையில இது எக்ஸ்பேண்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த ஒரு டீலை பொறுத்த வரைக்கும் விவசாயம் சார்ந்து கொடுக்கப்பட்டிருக்க முக்கியத்துவம் இருக்குல்ல, அதுக்கு இணையாக டெக்னாலஜி சார்ந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்தியா ஒருவேளை இந்த பொருட்கள் சார்ந்த டேரிஃபையே தூக்கலாம், அப்படி இல்லைன்னா டேரிஃபை வெகுவாக குறைக்கலாம். எல்லாமே அமெரிக்கா சார்ந்த பொருட்கள் தான். இதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் இருக்குல்ல, அது ஃபாலோ ஆகுது. அப்புறம் நிறைய அமெரிக்காவோட விவசாயம் சார்ந்த பொருட்கள் இருக்கு பாருங்க, அது உள்ள ஃபாலோ ஆகுது. முக்கியமான விஷயம் இது. அப்புறம் இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய ஃபாலோ ஆகுதுங்க. ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த ட்ரைடு கிரைன்ஸ் இருக்குல்ல இது, அப்புறம் இந்த ரெட் சாகம் ஃபார் அனிமல் ஃபீடு, இந்த கால்நடைகளுக்கான சிவப்பு சோளத்தோட அந்த தீவனமாக கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயம். அப்புறம் இந்த மரக்கொட்டைன்னு சொல்லுவோம்ல, ட்ரீ நட்ஸு இது. அப்புறம் இந்த ஃப்ரெஷ் அண்ட் ப்ராசஸ்டு ஃப்ரூட்ஸு, சோயாபீன் ஆயில், வைன், ஸ்பிரிட்ஸ்னு இன்னும் நிறைய பொருட்கள் இதில் ஃபாலோ ஆகுது. இப்போ ஒரு பொருள் சார்ந்து அங்கே இம்போர்ட் டியூட்டி அதிகமாக இருக்குனாக்கா நாம் அந்த பொருளை ஏற்றுமதி பண்ணால் யோசிப்போம், எப்படி அமெரிக்கா யோசிக்கும். ஆனால் இதுக்கப்புறம் இம்போர்ட் டியூட்டியே பெருசாக இருக்காதுப்பா, உனக்கு ஓரளவுக்கு இம்போர்ட் டியூட்டியை போடுறப்பா அப்படின்னு சொன்னாலும் அந்த பொருட்கள் இந்தியாவுக்குள்ளே இறக்குமதி ஆகிறது அதிகமாக ஆரம்பிச்சிடும். எங்கே வந்து வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா செக்கு. சரி ப்ரோ, இதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு குட் நியூஸாக பேட் நியூஸாக கேட்டிங்கன்னா ஒரு குட் நியூஸ், இன்னொரு பக்கம் பேட் நியூஸ் இருக்கதான் செய்யுது. குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் டேரிஃப் பேரியர்ஸ் இருக்குல்ல 2 நாடுகளுக்கு இடையில ட்ரேடில், இதை ஒரு வழியாக நம்ம தீர்த்து முடிச்சிட்டோம். ரொம்ப நாள் பஞ்சாயத்து தீர்த்து முடிச்சாச்சு ஒன்று. இதில் பேட் நியூஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இன்னும் ஆழமாக நம்புகிறேன், நம்ம இந்தியன் ஃபார்மர்ஸ்க்கும் டைரி சார்ந்த ஃபார்மர்ஸ்க்கும் இதுக்கப்புறம் லேசான ஒரு இம்பாக்ட் ஏற்படுங்க. அது நெகட்டிவ் இம்பாக்டாக இருக்கிற வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நான் இன்னும் புள்ளி உரம் தெரியாமல் இதை பற்றி பேசலை. இதுக்கப்புறம் சில விஷயங்களை பார்க்க போகிறீங்க, அதுக்கப்புறம் நீங்களே சொல்லலாம். ஆமாம் ப்ரோ, ஒட்டு மொத்தமாக நம்ம ஃபார்மர்ஸ்க்கு பிரச்சனை இல்லைனாலும் ஓரளவுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இது எதை வச்சு நான் உறுதிப்படுத்துகிறேன்னா, அமெரிக்காவோட யூஎஸ்டிஆர்னு சொல்லுவாங்க, அதாவது அமெரிக்கன் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ். இந்த ஃபேம் இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ட்ரம்ப் அவர்களோட இந்த முயற்சி இருக்குல்ல, அவங்க அந்த நாட்டை அதை பற்றி தான் பெருமையாக பேசுவாங்க. இந்த ட்ரேட் சார்ந்த முயற்சி இருக்குல்ல இந்தியா கூட, இதனால் அமெரிக்க ஃபார்மர்ஸ் அண்ட் இங்கே இருக்க ப்ரொடியூசர்ஸ்லாம் நல்ல பெனிஃபிட் ஆக போகிறீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த நாட்டில் இருக்கவங்க சார்ந்து த ப்ராட் ரேஞ்ச் ஆஃப் அக்ரிகல்ச்சர் குட்ஸ் மே எக்ஸ்போர்ட் ஃபர்தர். இதுக்கப்புறம் அமெரிக்க விவசாய பொருட்கள் இந்தியாவுக்கு அதிகப்படியாக ஏற்றுமதி செய்யும்னு நானா சொல்லலை, யூஎஸ்டிஆர் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம கணிச்ச விஷயங்கள் கனெக்ட் ஆகுதா? அண்ட் இது பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட டீல் மேக்கிங் எபிலிட்டி இருக்குல்ல, இதைத்தான் நம்ம மக்களுக்கு காட்டுதுன்னு இதை அவங்க ஒரு ப்ரொபகண்டா டூலாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்காவில் இருக்கவங்க. அண்ட் இதன் மூலமாக 2 தரப்பு ஃபார்மர்ஸும் 2 தரப்பு ஆண்டர்பிரனர்ஸும் நிறைய பெனிஃபிட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு அவங்க ஆகா ஓகோன்னு பேசியிருக்காங்க. எனக்கு என்னன்னா, மார்க்கெட்டில் ஒருத்தவங்க மொனோபொலியாக இருக்காங்கன்னா, இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் இந்தியா மொனோபொலியாக இருக்குன்னு வைங்க, அப்படிதான் இருக்கும் ஒரு நாட்டிலையும். அங்கே இன்னொரு காம்படிட்டர் உள்ள வரப்ப எப்படி நம்மளோட பழைய ஆட்கள் அப்படியே நீடிச்சிருப்பாங்க நினைக்கிறீங்க மார்க்கெட்டில்? ரைட்டாக அடிக்குதுல இல்லையே ப்ரோ? நம்ம மத்திய அரசு சொல்லியிருக்காங்களே, ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறோம், விவசாயம் சார்ந்த ஐட்டம்ஸ்லாம், அது நல்ல விஷயம் தான் நம்மளுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களே 100% ப்ரொடெக்ஷனை கொடுத்தாங்கனாக்கா நான் அதை ஆழமாக நம்பியிருப்பேன். ஆனால் லிஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க, எந்தெந்த பொருட்களை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம் இந்த அக்ரி சார்ந்த அப்படின்ட்டு. இந்த லிஸ்ட்டு தான் எனக்கு பிரச்சனை அமையுது. நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதை
எல்லா பொருட்களும் விவசாயம் சார்ந்த எல்லா பொருட்களும் அமெரிக்காலேருந்து வரவே வராதுப்பான்னு கேரண்டி கொடுத்துருந்தாங்கன்னா நான் மனப்பூர்வமாக கொண்டாடி இருப்பேன். ஆனால் அந்த கேரண்டி வரல, லிஸ்ட் போட்டிருக்காங்க. சரி, ஓகே, எதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு மத்திய அரசு சைடில் ஒரு 5 விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க. அதை நான் இப்போ உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன். அதில் மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், காய்கறிகளை ப்ரொடெக்ட் பண்ணுறோம். இதெல்லாம் பெருசாக அமெரிக்கா மார்க்கெட்டில் இங்கே வராதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எதை ப்ரொடெக்ட் பண்ணதா சொல்கிறாங்க? ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸை பேஸ் பண்ணதா சொல்கிறாங்க. உருளைக்கிழங்கு, பட்டாணி, அப்புறம் இந்த வெள்ளரிக்காய் அண்ட் இதுலேயே இந்த கெர்கின்ஸ் சொல்லுவாங்க இது, அப்புறம் பீன்ஸு, இன்னும் நிறைய பயிர் வகை காய்கறிகள் இருக்குல்ல, அது நீங்கள் தோல் நீக்கின காய்கறியோ தோல் நீக்காத காய்கறியோ இது எல்லாமே சேர்ந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதா மத்திய அரசு சொல்லியிருக்கு. ரைட்டு. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க? டெம்பரவரி ப்ரிசர்வ்டு வெஜிடபிள்ஸ், அதாவது தற்காலிகமாக பதப்படுத்தி வச்சிருப்பான காய்கறிகள். இந்த லிஸ்ட்டில் கியூக்கும்பா இதை கொண்டு வந்திருக்காங்க, மஷ்ரூம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இது இந்த அகாரிக்கஸ் ஸ்பீஷஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வகை மஷ்ரூம்ஸு. அண்ட் இந்த கேன்டு வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, மிக்ஸ்டு கேன்ஸ் வெஜிடபிள்ஸ், இதையும் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இதில் ரெண்டாவது கேட்டகரி நீங்கள் பார்க்க போகிறது டைரி ப்ராடக்ட்ஸு, பால் அண்ட் பால் சார்ந்த பொருட்கள் இருக்குல்ல, அது எதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணதான் மத்திய அரசு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இது எடுத்ததுமே மில்க்கு, அது பெரிய மார்க்கெட்டுங்க. அதோட அருமை பல பேருக்கு தெரியல, பெரிய மார்க்கெட் அது. அது லிக்விட் ஃபார்மில் இருந்தாலும் சரி, பவுடர் ஃபார்மில் இருந்தாலும் சரி, கேண்டைடு அண்ட் எக்ஸெட்ரா எந்த ஒரு வகையில் மில்க் இருந்தாலும் இதை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அடுத்து சீஸு, க்ரீமு, பட்டர் ஆயில், யோகட்டு, பட்டர் மில்க்கு, இது கூட இந்த வே அண்ட் வே ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஜிம்முக்கு போனால் சாப்பிடுவாங்க பாருங்க, வே பவுடர், எல்லாம் நான்வெஜ்னு பல பேர் நினைப்பீங்க. பால் இருக்குல்ல, அதோட சத்தை ஃபுல்லாக எடுத்து உறிஞ்சி கடைசி ஸ்டெப்பாக அதை பவுடர் ஃபார்மில் கொடுக்குறாங்க. அதான் வே ப்ரோட்டீன் நம்மளாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த வே, அப்புறம் பட்டரு, கீனு, இதெல்லாம் இந்த லிஸ்ட்டில் வந்துடுதுங்க. அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸ் ப்ரொடெக்டட், எந்தெந்த தானியங்களை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம் இது சார்ந்த 4வது டேபிளில் கொடுத்துருக்காங்க. அதில் ராகி, வீட்டு, கோப்ரா, அமராந்து, சியாமாக்கு அண்ட் மெய்ஸ், மக்காச்சோளம், அமெரிக்காவில் மக்காச்சோளம் தானே, மில்லட்டு, தெனை, ரைஸு, பாலி, ஓட்ஸு, அப்புறம் இந்த சாகம் சோளம், அப்புறம் இந்த ஃபைன் ஃப்ளோர். அதில் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாவில் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவாக இருக்கலாம், சோள மாவாக இருக்கலாம், இல்லைனா அரிசி மாவு இருக்கலாம், அதுவும் இருக்கலாம், திணை மாவாக இருக்கலாம். இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களாம். இதில் 5வது கடைசி டேபிள் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ், எந்தெந்த மசாலாக்கெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அது சார்ந்து என்ன சொல்கிறாங்க? மொதல் எடுத்தது பிளாக் பெப்பர், ஓகேவா, கருப்பு மிளகு, அண்டு க்ளோவு, இது லாங் க்ளோவ்னு சொல்கிறாங்க, கிராம்புங்க, இந்த பெரிய கிராம்புன்னு சொல்லலாம் அது. அப்புறம் இந்த ட்ரைடு க்ரீன் சில்லிஸு, இது கூடவே சினமன், இந்த லவங்கப்பட்டை, அப்புறம் இந்த காரியாண்டர், கொத்தமல்லி, அப்புறம் இந்த கியூமின், சீரகம், ஆசஃபோட்டிடா, ஜிஞ்சர், டர்மரிக், செலரி, ஃபெனுக்ரிக், வெந்தயம், அதே இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த கேசியா, முஸ்டார்டு, இந்த கடுகு, அப்புறம் இந்த ரைன்னு சொல்லக்கூடிய கம்பு, அப்புறம் ஹஸ்க்னு சொல்லக்கூடிய உமி, இது இல்லாமல் இன்னும் சில ஸ்பைசஸ் இந்த லிஸ்ட்டில் வர்றதா ப்ரொடெக்ட் பண்ணுறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட அடையாளமே விவசாயம், உணவுப் பொருட்கள் சார்ந்து உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம. ஆனால் நாம இந்த விவசாயம் சார்ந்து அமெரிக்காவிலேருந்து இதுக்கப்புறம் சில விஷயம் இன்புட்டாக எடுப்போமோன்னு தான் ஒரு ஐயம் ஆட்டோமேட்டிக்காக மனசில் எழ ஆரம்பிச்சிருக்கு. வர்த்தக வெற்றி ஒட்டுமொத்தமாக இந்த டீலை பேஸ் பண்ணி சொல்லணும்னாக்கா ட்ரம்ப் கிட்டத்தட்ட 55% ஜெயிச்சிருக்காருங்க. பிரதமர் மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 45% ஜெயிச்சிருக்காங்க. ஸோ யார் ஜெயிச்சிருக்காங்கன்றது லேட்டெல்லாம் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கலாம். அமெரிக்கா ஒரு விஷயத்த இப்போ கன்சிடர் பண்ணிட்டு இருக்கான அந்த அப்டேட்டையும் கொடுத்துட்றேன். இந்த இந்தியன் குட்ஸ், பெரும்பாலான இந்தியன் குட்ஸ், இப்போ வரைக்கும் டேரிஃபில் இருக்கிற இந்தியன் குட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்று டேரிஃபில் இல்லாமல் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா அதோட டேரிஃப் இன்னும் குறைக்கிறது. இது சம்மந்தமாக நீங்கள் யோசிங்கன்னு நம்ம இந்திய அரசு ஒரு ரெக்வஸ்ட்டை முன்வைக்க போயிட்டு அமெரிக்கா அதை பற்றி கன்சிடர் பண்ணுறதா இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரம் நம்மளை கொண்டாடத்துக்கூடியதா இல்லைனா எதிர்க்கக்கூடியதா அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாள் தெரிஞ்சிடும் மக்களே. ஏன்னா இந்த எதிர்கட்சிகளாக இருக்கான இந்தியாவில் அவங்கெல்லாம் முக்கியமான குற்றச்சாட்டுகள் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, ஏங்க அமெரிக்க அரசு ஒரு ஆர்டரை போட்டால் இந்திய அரசு ஏன் அதுக்குன்னு கேட்காம அதை அப்படியே செஞ்சிருவீங்களா, இந்த டீல் அப்படி தாங்க இருக்குது அப்படின்றாங்க. அதே அப்போசிஷன் பார்ட்டிஸில் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, நம்ம நாட்டோட விவசாய சந்தை இருக்குல்ல, இதில் ஒரு பெரிய நெகட்டிவான தாக்கத்தை இது ஏற்படுத்திடுமோன்ற பயம் எங்களுக்கு பெருசாக இருக்குது. இதை பற்றி நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு எக்ஸ்பிளனேஷனை, கிளியரான எக்ஸ்பிளனேஷனை மத்திய அரசு கொடுக்க தவறிட்டு இருக்காங்கன்னு காங்கிரஸ் உட்பட பல எதிர்கட்சிகள் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்ப்போம், மத்திய அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த டீலை பற்றி, அதையும் சொல்லிடுறேன். நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த டிஜிட்டல் லீடர்ஷிப் இருக்குல்ல, இதை பூஸ்ட் பண்ணுற மாதிரியும் நம்ம நாட்டோட ஃபார்மர்ஸோட வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியும் இந்த டீல் அமைஞ்சிருக்கிறதா பெருமையாக பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இது இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்களே இவங்களை பூஸ்ட் பண்ணப்பா, எக்ஸ்போர்ட்டர்ஸை பூஸ்ட் பண்ணால் எக்ஸ்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் ஆகிடுமே, நமக்கு ரெவன்யூ அதிகமாக கிடைக்குமா அப்படின்றாப்ல. இன்னொரு பக்கம் பியூஷ் கோயல் அவர்கள், அவர் தானே இந்த செக்மெண்ட்டை பொறுத்தவரை முக்கியமான அமைச்சர், அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம நாட்டோட லோக்கல் அக்ரிகல்ச்சர் இருக்குல்ல இதை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இந்த டீல் இருக்குன்றாரு. எனக்கு இதில் தான் லேசான முரண்பாடு இருக்குன்னு நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ரைட்டு, ரஷ்யா, ஏன்னா அமெரிக்கா இப்போ வந்துச்சுன்னு ரஷ்யாவெலாம் கைவிட்ட முடியாதுல்ல, நம்மளை இன்னும் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு எப்போவுமே ரஷ்யா மட்டும்தான். அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுவான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், வெளியிட்டாங்க. அதில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இந்தியாவை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசலாங்க, கொஞ்சோட முகசுடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தலை. தெளிவாக ரஷ்யா சொல்லுது, ஏங்க இந்த உலகத்தில் நாங்கள் மட்டும் தான் எண்ணெயை கொடுக்குறோமா என்ன, இந்தியா எங்ககிட்ட இருந்து மட்டும் தான் எண்ணெயை வாங்கணும்னு ஏன்னா அவசியம் இருக்கா என்ன. புட்டின் சொல்கிறாப்புல இந்த விஷயத்த, நம்ம நாட்டோட தலைவர் சொல்லுங்க, புட்டின் சொல்கிறாரு.
அவர் இந்தியாவை எவ்வளோ விட்ட நட்பு நாடா இன்னும் பார்த்துட்டு இருக்காருன்றதுக்கு இதை விட ஆகச்சிறந்த சான்று உங்களுக்கு வானா மக்கள். ஸோ நாங்கள் எப்பவுமே நினைக்க மாட்டோம் இந்தியா எங்களை மட்டும் நம்பி இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் எப்பவுமே நினைக்க மாட்டோன்னு ரஷ்யா இப்போ சொல்லியிருக்கு. அமெரிக்கா மாதிரி நாங்கள் இல்லைன்றதா அவங்க சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவோட முடிவு. அங்கே 140 கோடி மக்கள் இருக்காங்க. அவங்க நலன் சார்ந்து அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அமெரிக்கா எடுத்து என்ன வேணாலும் முடிவு எடுத்தாலும் கூட இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ரஷ்யா. இதெல்லாம் தாண்டி முக்கியமான இன்னொரு விஷயம் தான் சொல்லுது ரஷ்யா. இன்னும் இந்திய ரஷ்ய உறவுல ஒரு துளி கூட விரிசல் கிடையாது. நாம முன்ன இருந்ததோட ஸ்ட்ராங்காக தான் முன்னேறி போயிட்டு இருக்கோன்னு நல்ல வார்த்தைகளை உதிர்த்திருக்காங்க ரஷ்ய அரசு. ஓகே மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஃபுல் ப்ரொடெக்ஷன் டு அக்ரிகல்ச்சர் அண்ட் டைரி ஃபார்மர்ஸ் அப்படின்னு நம்ம இந்திய அரசு சொல்லியிருக்காங்களே, இது ஹைலி பாசிபிள்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.